குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிறது விளங்குதா? குட் மார்னிங் ஓம் சார். ரெண்டாயிரத்தி 23 பேப்பர்ல நாங்க வந்து 23-24 2023-24 பேப்பர்ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இப்போ நாங்க செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதாவது வந்து பாத்தீங்கன்னா 6வது கேள்வி பார்க்கலாம். ரைட், கேள்வி இல்லாத ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க பார்ப்போம். ஒரு குறித்த மாணவர்கள் குழுவில் இருக்கும் ஒவ்வொரு மாணவனதும் திணிவு பற்றி பெறப்பட்ட தகவல்களை கொண்டு பின்வரும் கூட்டமாக்கிய மீடுரன் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. ரைட், அதுல வந்து அந்த கிளாஸஸ் வந்து ரைட், இப்ப ஒவ்வொருத்தன வெயிட்ஸ் என்ன மாதிரி இருக்கு, அவங்க வெயிட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை வச்சுக்கொண்டு இந்த மீடுரன் அட்டவணை வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து கிரியேட் பண்ணி இருக்குது. இப்போ வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து ஒரு வகுப்பாய்டு வந்து என்ன மாதிரி இருக்கு என்றது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வகுப்பாய்டு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 40 to 44 என்ற வகுப்பாய்டு இருந்துச்சுன்னா, 40 தொடக்கம் 44 என்ற வகுப்பாய்டு இருந்துச்சுன்னா அதுல வந்து 40 என்னது குறிக்கும்னா 40 அல்லது அதை கூடியதும் 44 விட குறைந்ததுமா இருக்கும். அதாவது வந்து கிரேட்டர் தேன் ஓ ஈக்குவல் டு 40 லெஸ் தேன் 44, அதாவது 40 எடுக்கும் 44 எடுக்காது என்ற மாதிரி வகுப்பாடு குறிச்சிருக்காங்க. ரைட், இந்த இடத்துல நான் கேட்கிறேன், இப்ப இங்க நான் வகுப்பாடு 2 விதமா குறிக்கலாம் தானே? ரைட், இப்ப இந்த கேள்வியை விடுவோம், இந்த கேள்விகளை விடுவோம். இப்ப நான் கேட்கிறேன்டா வகுப்பாடை நாங்க 2 விதமா குறிக்கலாம். அப்ப 2 விதமா குறிக்கிற வகுப்பாய்டைகள்ல இப்ப எப்படி குறிக்கலாம்டா 10 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40 என்ற மாதிரி வகுப்பாடை குறிக்கலாம். அல்லது நாங்க எப்படி குறிக்கலாம்டா 10 தொடக்கம் 19, 20 தொடக்கம் 29, 30 தொடக்கம் 39 இப்படி குறிச்சிட்டு போகலாம். ரைட், அப்ப வந்து இங்க 19 இருந்துச்சுன்னா 20, இங்க 29 இருந்துச்சுன்னா இங்க 30, இங்க 39 இருந்துச்சுன்னா இங்க 40. அப்ப நாங்க எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. இங்க என்ன செய்யும், 10ஐயும் எடுக்கும் 19ஐயும் எடுக்கும், இங்க 20ஐயும் எடுக்கும் 29ஐயும் எடுக்கும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த இந்த கிளாஸ் இத வந்து இப்ப இந்த இதுல இதுல இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு பாவிக்கலாமா? இப்ப அந்த கேள்விக்கு வந்து பாவிக்கலாமா? இதை யாராப்பா இந்த பெரிய நீளத்தோட ஒரு ஆள் பேர் வந்திருக்கு? நேம சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. சார் அது ஹப்சா சார். நான் ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு இவ்வளவு பெரிய பேரெல்லாம் டைப் பண்ற அளவுக்கு டைம் இருந்துச்சாமா? ஓகே, நான் நினைச்சேன் யாரோ ஒரு என்ன சொல்ற கிளிச் ஆக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் யாராச்சும் வந்துட்டாங்களாக்கும்னு நினைச்சேன். ஓகே ஓகே, யாராச்சும் என்ன சொல்றது ஜூம்லயும் வந்து யாராச்சும் அந்த என்னது உங்களுக்கு 20 கோடி பிரைஸ் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுல வந்திருக்காங்க நான் நினைச்சேன். சில நேரம் அந்த பெரிய பேர் பேர் இருக்கு. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து தெரியும் என்னண்டு இந்த இதுல இப்ப நான் கேட்கிறேன்டா இந்த கிளாஸ் இந்த வகுப்பாடு நாங்க இந்த மாதிரியான கேள்விக்கு வந்து பாவிக்கலாம். சொல்லுங்க பாப்போம். பாவிக்கலாமா பாவிக்கலாதா? அசீஃபா சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வகுப்பாடு தான் இருக்குது. இப்ப இதுல தந்த கேள்விப்படி இந்த மாதிரியான வகுப்பாடு இருக்கு. ரைட், இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் இந்த மாதிரி இந்த வகுப்பாடு இதுல இருக்கிறதுல நான் வந்து இந்த மாதிரி இதிலும் பாவிச்சிருக்கலாமா அல்லது கேள்வியில வந்து இந்த மாதிரியும் வந்திருக்கலாமா? அசீஃபா, ஆஷிக் சொல்லுங்க. இது சம்பந்தமா முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப நான் கேட்கிறேன் இப்ப இருக்கிற இந்த தரவின்படி இந்த மாதிரியான வகுப்பாயிட பாவிக்கலாமா இல்லையா? பாவிக்கலாமாண்டா ஏன், பாவிக்கலாம்டா ஏன்? கோவர்த்தன் சொல்லுங்க. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தரையும் ஒருத்தரும் பிடிச்சு வித்துன்றது இல்லை. பாவிக்க இயலாது. விலங்குல பாவிக்க இயலாது. பாவிக்கல அது ஏன்? இல்லை, பாருங்க. இப்ப ஒரு ஒரு நாணய குட்டி தான் இருக்குண்டா சுண்டி விட்டா தரவிலும் பூ விடும்னு எனக்கு தெரியும். அதாவது 50% சான்ஸ் இங்காலயம் இருக்கு இங்காலயம் இருக்கு. யா, பாவிக்கலாம் பாவிக்கலாம் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அஞ்சு விட இல்லை, ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப பாவிக்கலாம் பாவிக்கல. அப்ப நீங்க சொல்ற விடையில வந்து 50% சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட். அப்ப நீங்க சொன்ன விட பாவிக்க இயலாது. ரைட், அது சரியான விடை தான். ரைட், நீங்க சுண்டின நாணய இது வந்து நீங்க எதிர்பார்த்த தலையோ பூவோ விழுந்துட்டு. நான் கேட்கிறேன் ஏன் ஏன் தலை விழுந்ததுன்ற மாதிரி ஏன் இதை பாவிக்கல? இஃபாத் சொல்லுங்க. கனிஷ்கா, ரிஃப்கி, நான் கதைக்கிற விலங்குதான் எல்லாருக்கும். ரிஃப்கி, சஞ்சனா. Sir. Oh, why can't we use these classes for the this question? I don't know, sir. Okay. சதுஷன், எஸ், அப்படியாச்சும் அவங்களுக்கு விலங்கு இல்லை, சரி, அவங்களுக்கு தெரியல. சோ அதனால அவங்க சொல்றாங்க. அப்படியே சொல்லுங்க, சத்தம் போடாம இருக்க வேணும். சதுஷன், உதீஷன், யதுஷனா, பாவிக்க இயலாது. அதுக்கான காரணம் என்ன? ரிஹாம், ஐமான், பாவிக்க இயலாது. அதுக்கான காரணம் என்ன? ரிஹாம்ன்ற வயசு கேட்கறதுக்கு நான் 10 முட்டை குடிக்கணும். அவங்க கதைக்கிறது அவனுக்கு கேட்கறதோ சரியா? ஐமான் சொல்லுங்க. தெரியாது சார். ஓகே, இதுல மிச்சம் இருக்கிறார்களாரு? ஹப்சா சொல்லுங்க. தெரியாது சார். காவியா சொல்லுங்க. தெரியாது சார். தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா நான் இது வந்து
முதலாவது கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். ரைட், முதலாவது கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். ரைட், யார் இப்ப புதுசா வந்தது? அப்சா வந்தவா போல வந்துட்டு ஓடிட்டா. ஓகே, முதலாவது கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இப்ப வந்து இந்த கேள்வி வந்து என்னத்தை பற்றின கேள்வி? அதை சொல்லுங்க. அப்ப இந்த கேள்வி இப்ப எது ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இது? இப்ப என்ன ரிலேட்டடான கேள்வி இது? ஒரு ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்கிட்ட என்னது? திணிவு. திணிவு. ரைட். இப்ப மாணவர்கிட்ட திணிவுண்டா நீங்க தராசுல ஏறி இருந்தா எல்லாற்ற திணிவும் 75 கிலோ, 80 கிலோ, 90 கிலோ, 86 கிலோ, 87 கிலோ, 35 கிலோ, 40 கிலோண்டா காட்டும். இப்படியும் காட்ட வாய்ப்பு இருக்கா இல்லையா? 35.5 கிலோகிராம், 37.7 kg, 64.3 kg, இப்படி காட்ட வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி கிளாஸ் இதுல நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். உங்களையே கிளாஸ் செலக்ட் பண்ண சொல்லி நீங்க இந்த மாதிரி கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கடா, நான் கேட்கிறேன் 19.5 ஒரு பிள்ளை இருந்துச்சுண்டா, 19.5 கிலோகிராம் ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்க எங்க குறிப்பீங்க? இருபதுக்கும் 29க்கும் இடைப்பட்டது. எப்படி குறிப்பீங்க? 19.5 ஒரு பிள்ளைன்ற நிறை. ஆனா உங்களோட கிளாஸ் வந்து இருக்கு 20, 29. அவங்க 19.5 இல்ல. எப்படி குறிப்பீங்க? குறிக்க இயலாது. குறிக்க இயலாது. அதுக்குரிய ரீசன் என்ன? டெசிமல் பாயிண்ட்ல தசத்துல வந்துச்சுண்டா நாங்க இங்க குறிக்க இயலாது. ரைட், இந்த மாதிரியான வகுப்பாடுகளை வந்து நாங்க குறிச்சு கொள்ள இயலாது. அதனாலதான் என்ன சொல்றது, நாம வந்து இதை பாவிக்கலாம் இதை பாவிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு கேள்விகள் வாருது இந்த மாதிரி பாவிச்சுதான் வாருது. அது தசத்துல பெருமானம் இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, முழு எண்ணா வரக்கூடிய விடையா இருந்தாலும் சரி, இதைத்தான் பாவிச்சு அவங்க செய்யறவங்க. ஆனால் அந்த முழுவண்ணா வர்றதுக்கு இதையும் பாவிக்கலாம். ஆனா இதை பாவிக்க இல்ல. ஆனா என்ன சொல்றது, திணிவுகள் இந்த இந்த மாதிரியான தசத்துல வர்ற பெருமானங்களுக்கு வந்து நாங்க இதை பாவிக்கலாம். வயது அதுகள் எல்லாம் இதுக்குள்ள பாவிக்க, இதை பாவிச்சு இதையும் பாவிக்கலாம் என்றாலும் திணிவு வயது வந்து இப்ப என்ன சொல்றது, நாங்க சின்ன பிள்ளைகள் தான் சொல்லுவோம் 1.5 வயசு 6 மாசம் 8 மாசம். நார்மலா எங்களுக்கு வயசு பிள்ளைங்க நாங்க முழு வயசு தான் சொல்லுவோம். அப்ப அதுக்குள்ள வந்து 19-20 முறையில தசத்துல போட்டு சொல்ல மாட்டோம். ரைட். ஆனா இங்க பாருங்க, திணிவு இங்க வந்து நாங்க யூஸ் பண்றது வெயிட்ஸ். ரைட், இங்க வந்து யூஸ் பண்றது வெயிட்ஸ்ன்றதால மாஸ்ன்றதால நாங்க வந்து இங்க 19க்கும் 20க்கும் இடையில ஏதாச்சும் ஒரு இது வந்துச்சுன்னா எங்களுக்கு குறிக்கிறதுக்கு இடம் இல்ல. அது மாதிரி 29க்கும் 30க்கும் இடையில ஒரு 29.3 கிலோகிராம் வந்துச்சுன்னா எங்களுக்கு குறிக்கிறதுக்கு இடம் இல்ல. அதனால வந்து நாங்க இந்த இந்த மாதிரியான இதை வந்து நாங்க யூஸ் பண்ணல. அதே இதுக்குள்ள தசத்துக்குள்ள இப்ப இது 29க்கும் 30க்கும் இடையில 29.5 வரலாம், 29.4 வரலாம், 29.9 வரலாம், இப்படி இருக்கு. ஆனா இதுகள் எல்லாம் வந்துச்சுன்னா இதை குறிக்கிறதுக்கு எங்களுக்கு கிளாஸ் இல்ல, வகுப்பாடே இல்ல. அதனால இந்த மாதிரியான நிறைகள் இதுகளுக்கு வந்து கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், இந்த மாதிரியான வகுப்பாடு தான் பாவிக்கணும். இந்த மாதிரியான வகுப்பாடு தான் பாவிக்கணும். ஓகே, இப்ப வந்து நாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வகுப்பாடுல வந்து விலகல் பற்றியோ விலகல் எந்த எடுகொண்ட இடை வந்து நாங்க எதை எடுக்கணும், அசூம் மீன் வந்து எதை எடுக்கணும் நாங்க எதுவுமே சொல்லல. அப்ப நாங்க எதன் படி போவோம்? எஃப்எக்ஸ் படி போவோம். ரைட், அப்ப எஃப்எக்ஸ் படி போகணும்டா நீங்க எஃப்டி படியும் போகலாம். ரைட், அவன் சொல்லாட்டியும் நீங்க எஃப்டி வழியால் செய்யலாம். அவன் அப்படி அதை மென்ஷன் பண்ணா போறதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க இதால செய்யறதுக்கு எஃப்எக்ஸால செய்தாலும் உங்களுக்கு வந்து சுருக்குறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த கேள்வி வந்து நீங்க என்ன சொல்றது, கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும் என்றதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இதை விட ஈஸியா போகணும்னா நீங்க எஃப்டிஆரே போய் கொள்ளலாம், அது உங்களோட விருப்பம். ரைட், முதலாவது பாத்தீங்கன்னா வகுப்பாயடை கிளாஸ்
40 44ல இருந்து 68 மட்டும் இருக்கு. 40 44 44 48 48 52 52 56 56 60 64 64 68. ரைட். என்ன நெக்ஸ்ட் என்ன குழம்பு போடுவோம்? நடுப்பெருமான். நடுப்பெருமானம், அதாவது மிட் வேல்யூ, அதான் உங்களுக்கு எக்ஸ். ரைட். அப்ப நடுப்பெருமானம் போடுவோம். 40க்கு 44 கூட்டி 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 42. 42. அடுத்ததுக்கு வந்து 44 48 2ஆல பிரிச்சா 46. அப்ப இதுல வந்து இங்க எப்ப பாத்தீங்கன்னா 4 கேப் வருது. ஆகவே 50 54 58 62 66. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னது வரப்போகுது? எஃப் மீடுங்க. ஃப்ரீக்வன்சி எஃப். ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு தரவு தந்திருக்கு 3 5 9 11 3 5 9 11 7 3 2. ரைட். இப்போ வந்து அடுத்தது நாங்க என்ன போடுவோம்? ரைட். இந்த ஃப்ரீக்வன்சி டோட்டல் எவ்வளவு வருது? சிக்மா எஃப் 40 சார். 40. ரைட். அடுத்தது வந்து நாங்க போட போறோம் எஃப்எக்ஸ். எஃப் இன்டு எக்ஸ், அதாவது இந்த எக்ஸையும் இந்த எஃப்ஐயும் பெருக்கி போடுறதுதான் எங்களுக்கு எஃப்எக்ஸ் வர போகுது. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 42 3 எத்தனை? 126. 126. 46 5 230. 130. 50 9 450. 50. 54 11 594. 294. 58 7 406. 406. 62 3 186. 66 2. 132. ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளோ வருது? இவ்வளோதையும் கூட்ட 2124. 2124. இப்ப நாங்க காண வேண்டியது இடை மீன். அவ இடை வந்து எங்களுக்கு இடை காண போறோம். சிக்மா எஃப் எக்ஸின்க்கு சிக்மா எஃப். ஆகவே எங்களுக்கு தெரியும் சிக்மா எஃப் எக்ஸ் வந்து 2124 கீழ் 40. சுருக்கணும் எவ்வளவு வரும்? 53.1. 53.1 கிலோகிராம். ரைட். இக்குழுவில் உள்ள ஒரு மாணவன் இடைத்திரை கிட்டிய கிலோகிராமுக்கு தருக. அப்ப கிட்டிய கிலோகிராம் எவ்வளவு? 53 கிலோகிராம். 53 கிலோகிராம். ரைட். அன்னளவு சொன்னா நாங்க சமனுக்கு சமன் போடுறது. இது வந்து அன்னளவான பிரமாணம் தானே போட போறோம். ரெண்டா சமன்ல கீழே இருக்கிற போட போடுவோம், மேல வந்து ஒரு இப்படி ஒரு வளைவு மாதிரி போடுவோம். நேர்கோடு போடாம ஒரு வளைவு வந்து போடுவோம். எஸ் வந்து பிரட்டி இந்த மாதிரி இப்படி போடுவோம். அதான் வந்து அன்னளவுக்குரிய குறியீடு. அப்ப அன்னளவா உங்களுக்கு தெரியுமே என்னது? 53 கிலோகிராம். ரைட். இப்போ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சுற்றுலாவுக்கு செல்ல தயாராகிய இம்மாணவர் குழுவிற்காக காணப்பட்ட ஒரு வேனில் கொண்டு செல்லத்தக்க மாணவர்களின் உயர்ந்தபட்ச திணிவு, உயர்ந்தபட்ச மொத்த திணிவு 600 கிலோகிராமா. இவ்வாறு செல்வதற்கு எதிர்பார்க்கப்படும் மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. ரைட். மாணவர்களை எவ்வளவு பேரை நாங்க ஏத்தி கொண்டு போகலாம், தள்ளி தள்ளி எவ்வளவு பேரை ஏத்தி கொண்டு போகலாம். உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை இடையை கொண்டு காணட்டான். ரைட். எவ்வளவு பேரை உயர்ந்தபட்சம் கொண்டு போகலாம் என்றதான் அவனுக்கு
ஆனா ஒரு வாகனத்துல வந்து மொத்தம் எவ்வளவு கிலோகிராம் தாங்கும் அந்த வாகனம் 600 கிலோகிராம் தாங்கும். ரைட்? அப்ப 600 கிலோகிராம் இந்த வாகனம் தாங்கும்டா இப்ப கேக்குறாங்க எத்தனை பேரு நாங்க மேக்சிமம் அதுக்குள்ள ஏத்தி கொண்டு போகலாம், எத்தனை பேரை மேக்சிமம் ஏத்தி கொண்டு போகலாம்டா நாங்க இந்த இதுல மேலெல்லை எடுப்போமா கீழெல்லை எடுப்போமா? ஒரு ஆள் நினைவுக்கு பதிலா இப்ப நாங்க மேக்சிமம் காண போறோம். மேலல்லே கீழல்லே இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேலெல்லை எடுக்கணும்டா குறைந்தபட்சம் எத்தனை பேரை ஏத்தி கொண்டு போகலாம்னு கேட்டிருக்கலாம். ரைட்? இங்க வந்து என்ன சொல்லிருக்கு, அதிகூடியாக்கள் எத்தனை பேரை ஏத்திட்டு போகலாம். ரைட்? ஆக கூடியது எத்தனை பேரை ஏத்திட்டு போகலாம். என்ன செய்யணும்? அப்ப நான் யோசிக்கிறேன் 40 கிலோகிராம்ல 3 பேர் இருந்தா 3 பேர் தான் மீடுறேன். அப்ப 3% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து 3 பேர் 40 கிலோல இருந்து 44க்குள்ள இருக்கலாம். ரைட்? இப்ப எங்களுக்கு வந்து மீன் வந்து 42 கிலோகிராம் முடியாது. ரைட்? இப்ப நாங்க கேக்குறேன்டா 40 கிலோகிராம்ல 3 பேர் ஏத்தினா 120 கிலோ தான் வரும். அப்ப எனக்கு குறைஞ்ச தண்ணியில 3 பேர் ஏத்தி முடிச்சிடலாம். இதுவே நீங்க மேல எடுத்தீங்கன்னா எவ்வளவு கிலோ வந்திருக்கும்? 132 கிலோ வந்திருக்கு. ஓமா இல்லையா? அதாவது 44 நீங்க 3 ஆள் பெருக்கி இருக்கணும் மேல எடுத்துருந்தீங்கன்னா. கீழே எடுத்தீங்கன்னா போது 40 3 ஆள் பெருக்க போறீங்க. அப்ப நீங்க ஒரு குறைந்த திணிவை வைக்கக்கூடிய இடத்துல ஆக கூடின ஒரு திணிவு கூடின ஒருத்தரை கொண்டு இருத்துவீங்களா, திணிவு குறைஞ்சால கொண்டு இருத்துவீங்களா? நிறைய பேரை கொண்டு போகணும். திணிவு குறைந்த திணிவு குறைந்தால தான் நாங்க அதுக்குள்ள கொண்டு இருத்தோணும். அப்பதான் எங்களுக்கு நிறைய ஆக்கள் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு ஏத்தி கொண்டு போகலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 40 எடுக்கணுமா 44 எடுக்கணுமாண்டா நாங்க வந்து 40 தான் எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு அதுதான் வந்து திணிவு குறைஞ்சது. ரைட்? அப்ப பாருங்க 40 தர ஃபர்ஸ்ட்டுக்கு 40ல எத்தனை பேர் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? 3 பேர். அப்ப 40ல 3 பேர் அப்ப 40 கிலோகிராம்ல 3 பேர். அப்ப 40 கிலோகிராம்ல 3 பேர் எவ்வளவு வந்துடும் எங்களுக்கு? 120 கிலோகிராம். மொத்தம் வந்து எங்களுக்கு எவ்வளவு கிலோகிராம் இருக்குது? 600 கிலோகிராம். அதுல இப்ப நாங்க இந்த 3 பேர் ஏத்திட்டோம்டா மிச்சம் எவ்வளவு கிலோகிராம் எஞ்சி இருக்கும்? 40 கிலோகிராம். வாகனத்துல இன்னும் எவ்வளவு பேர் ஏத்தலாம்? மொத்தம் 600 கிலோகிராம். அதுல இப்ப 40 கிலோகிராம் படி 3 பேரே ஏத்திட்டேன். முன்னுக்கு இருக்கிற 3 பேரே ஏத்திட்டேன். அப்ப ஏன் நாங்க கீழே இருந்து இருக்க கூடாது? இப்ப இது மேலே இருந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கீழே இருந்து நாங்க 64 கிலோல 2 பேர் 60 கிலோல 3 பேர் போயிருக்கலாம் தானே. எதுக்கு நாங்க மேலே இருந்து எடுத்துட்டு வரோம்? திணிவு கீழே வந்து அதிகப்படியா திணிவு இருக்கிற அதாவது கீழே இருக்கிறாங்க திணிவு வந்து கூடவா இருக்கு. அப்ப கீழே இருக்கிறாங்க திணிவு வந்து கூடவா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து நிறைய பேர் ஏத்தல. எங்களுக்கு கேள்வி என்ன, அதிகமான ஆக்களை வந்து நாங்க ஏத்தி கொண்டு போவோம். அப்ப அதிகமான ஆக்களை நாங்க ஏத்தி கொண்டு போகணும்டா மேலே இருக்கிற ஆக்களை நாங்க சூஸ் பண்ணாதான் எங்களுக்கு வந்து என்ன இருக்கும், திணிவு குறைஞ்ச ஆக்களை ஏத்தி கொண்டு போகலாம். அப்ப இப்ப பாருங்க இதுல முதல்ல திணிவு குறைஞ்ச 40 கிலோகிராம்ல 3 பேர் ஏத்திட்டு ரைட் ஏத்தினா 120 கிலோகிராம் வந்துச்சு. என்ன எவ்வளவு கிலோகிராம் ஏத்தி கொள்ளலாம் இதுக்குள்ள இந்த வாகனத்துக்குள்ள? 480 கிலோகிராம். ரைட்? இப்ப 480 கிலோகிராம் இருக்கு. ரைட்? இப்ப என்ன செய்யறேன், அடுத்த 44 கிலோல 5 பேர் ஏத்துறேன். அப்ப 44 கிலோகிராம்ல 5 பேர் ஏத்துறேன். எத்தனை வரும்? 220 கிலோகிராம். அப்ப இப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கு வாகனத்துல? 260 கிலோகிராம் வந்து மிச்சம் இருக்கு. ரைட்? இப்ப நான் இந்த 48 கிலோகிராம்ல 9 பேரை ஏத்தினா 260 கூட வந்துருமா குறைய வந்துருமா? கூட வரும். வந்துரும். ரைட்? அப்ப 48ல 9 பேரை ஏத்தி விட்டுட்டா 260ல வந்து கூட வந்துரும். அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 260ல வந்து எத்தனை 48 கிலோ ஆக்கள் இருக்கணும் பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும், இந்த 260 48
240 கிலோகிராம் 48 பிரிச்சு பார்க்கணும் எத்தனை பேர் இதுல அடங்கிடும். அப்ப அடங்கினு பிரிச்ச மாட்டா. இப்ப 9 பேரையும் போட்டிருந்தோம்னா என்ன செய்யும்? 260 கூட வந்துடும். அப்ப 600 கிலோகிராம் உள்ள வாகனத்துக்குள்ள இன்னும் கூட பேர் ஏற்ற வேண்டி வந்துடும். அப்ப நாங்க இதுல 9 பேரையும் எடுக்க மாட்டோம். இதுல இருந்து ஒரு 5 பேரையோ 4 பேரையோ 3 பேரையோ எடுத்துதான் இதுக்குள்ள ஃபில் பண்ண போறோம். ஆகவே 48 அளவாக போகணும். அப்ப 48 அளவு தான் எத்தனை? 5.4. 5.4. ஆகவே எத்தனை பேர் ஏற்றிக் கொள்ளலாம்? இதன்படி இந்த 48 கிலோகிராம்ல எத்தனை பேர் ஏத்தலாம்? நாங்க இதுக்குள்ள 48 கிலோகிராம்ல எத்தனை பேர் ஏத்தலாம்? 5 பேர். 5 பேர் தானே ஏத்தலாம். ரைட். இப்ப இதுல வந்து 5.6 இருக்கு. அப்ப எத்தனை பேர் ஏத்தலாம்? 5 பேர் தான். 5 பேரை தான் ஏத்தலாம். அதுக்குள்ள வந்து கிட்டிய 10 மாடல் கொண்டு போட்டு 6 பேர்னு சொல்றீங்களே. 5.6 பேர் ஏத்தலாம்டா 5.6 பேர் நீங்க வச்சீங்கன்னா தான் நாங்க 600 வந்துடும். நீங்க அதை கிட்டிய 10க்கு மட்டும் 6 ஆக்கிட்டீங்கடா 6ஆல நீங்க அங்க பெருக்க போயிட்டு 6 தர 48 260 கூட வந்து அங்க வந்து என்ன வந்துடும்? 600 கிலோகிராமையும் தாண்டிடும். அப்ப போய் நாங்க வாகனம் போய் நீங்க புதஞ்சிடும். ரைட். அதனால 5.6 இருந்தா கூட எங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்? நாங்க கிட்டிய 10க்கு மட்டும் தட்ட மாட்டோம். இதை அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு தான் நாங்க மட்டும் இது பண்ணுவோம். மேன் 5.6 இருந்தாலும் 5 தான். 6 நீங்க எடுத்துக்கொண்டீங்கடா 6 தர 48 260 விட கூடிடும். 260 விட கூடினா இங்க வந்து பாத்தீங்கன்னா 600 விட கூடிடும். 600 விட கூடினா வாகனம் புதஞ்சிடும். இல்லாட்டி வாகனம் உடைஞ்சிடும். 600 கிலோகிராம் தான் அது மேக்சிமம் ஏத்தலாம். அதை தாண்டி ஏத்தினா வாகனம் உடைஞ்சிடும். அதனால வந்து இந்த மாதிரியான இதுல வந்து கிட்டிய 10க்கு மட்டும் தட்ட மாட்டோம். குறைஞ்சதுக்கு தான் மட்டும் தட்டுவோம். அப்ப இதுல வந்து 5.4 அப்ப 5 பேர் வருது. ரைட். ஆகவே இப்ப கேள்வி என்ன? எத்தனை பேரை ஏத்தலாம்? உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை காண்க. ரைட். அப்ப எத்தனை பேர் ஏற்றிக் கொள்ளலாம்? இங்க ஒரு 3 பேர், இங்க ஒரு 5 பேர், இங்க ஒரு 5 பேர். அப்ப எத்தனை பேர்? 13 பேர். 13 பேர். அதாவது பாத்தீங்கன்னா 3 சக 5 சக இங்க ஒரு 5 13 பேர். வெளியே கொள்ளுங்க. அதுல 3வது கேள்வி. சொல்லுங்க. அதுல வந்து மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை இடையை காண்கன்னு தான் சார் இருக்குது. இடையை கொண்டு காண்கன்னு இருக்கு. சரி சரி சரி. அப்ப 3வது கேள்வி வந்து நான் 4வது கேள்வி செய்கிறேன் நினைக்கிறேன். 3வது கேள்வி வந்து என்னது? இடையை கொண்டு காண்க. ரைட். அப்ப இடையை கொண்டு காண்கண்டா இது 4வது கேள்வி. இது ரைட். 3வது கேள்விக்கு பாருங்க. இடையை கொண்டு காண்க. அப்ப இடையை கொண்டு காண்கண்டா எங்களுக்கு தெரியும் டோட்டல் நிறைய இது எவ்வளவு வந்தது எங்களுக்கு 600 கிலோகிராம். ரைட். டோட்டல் வந்து 600 கிலோகிராம். அப்ப 600 கிலோகிராம்ல ஒரு மாணவருக்கு திணியோட விடை திணியோட எங்களுக்கு வந்தது 53. 53 கிலோகிராம். அப்ப சுருக்கிற மண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? 11.3. 11.3. 12 எத்தனை மாணவர்கள் தசம் 3 வெட்டியெல்லாம் எடுக்கல. அப்ப எத்தனை மாணவர்கள்? 11 மாணவர்கள். ரைட். இது வந்து 3வதுக்கு. 4வதுக்கு தான் இது. எழுதிக்கொள்ளுங்க.
எழுதிட்டீங்களா? ஆம் சார். எழுதினா இந்த பேப்பர் இருக்கா பாரு. 2025ஆம் ஆண்டு வந்த பேப்பர். அதாவது 2024 இருக்கு, 2025 நடந்த எக்ஸாம் தான் கடைசியா வந்த பேப்பர். ரைட். உங்களுக்கு வந்து பாஸ் பேப்பர் வந்து எப்படி இருக்கணும்? பாஸ் பேப்பர் ட்ரிக் வந்து சொல்றேன் பாருங்க. பாஸ் பேப்பர் வந்து குறைஞ்சது 10 வருஷம் பாஸ் பேப்பர் வந்து நீங்க 3 தடவையாச்சும் செஞ்சிருக்கணும். ரைட். ஒரு பாஸ் பேப்பர் 3 தடவை செஞ்சிருக்கணும். 10 வருஷம் பாஸ் பேப்பர். கடைசியா வந்து 3 வருஷம் பாஸ் பேப்பர் நீங்க 10 தடவையாச்சும் திரும்ப திரும்ப செஞ்சிருக்கணும். ரைட். அப்பதான் நீங்க வந்து சொல்லிட்டா எடுக்கக்கூடிய அளவுல இருப்பீங்க. ரைட். அதுக்காக கொண்டு போய் படிக்காம போயிட்டு பாஸ் பேப்பர் மட்டும் விடைய பார்த்து, அதாவது ரைட் அப்படி 10 தடவை செய்யறதுனா நீங்க விடைய பார்க்காம செய்யணும். ரைட். அவ 10 தடவை நீங்க ஒரு பாஸ் பேப்பர் செஞ்சீங்கன்னா அது வந்து அந்த முதல் மொத்தமா இருக்கிற 10 வருஷம் பாஸ் பேப்பர், அதாவது கடைசியா வந்து 10 வருஷம் பாஸ் பேப்பரை வந்து நீங்க 3 தடவை செஞ்சிருந்தா போதும். கட்டாயம் 3 தடவை செஞ்சிருக்கணும். ஒரு தடவை செஞ்சு உங்களுக்கு விளங்காது. நீங்க அதுல இருக்க விடையை போட்டு ஆமா ஆமாங்க சார் மாதிரி விடையை பார்த்துட்டு ஆமா போட்டு போயிருவீங்க. அதை பத்தி மறந்துடும். ஸோ 3 தடவையா செஞ்சிருக்கணும். கடைசியா வந்து 3 வருஷம் பாஸ் பேப்பர் நீங்க குறைஞ்சது 10 தடவையாச்சு திரும்ப திரும்ப செஞ்சிருக்கணும். அதுக்காக ஒரே நாள்ல 10 தடவை செய்யறீங்க. இன்றைக்கு செஞ்சீங்கன்னா ஒரு 3 நாள் விட்டு இன்னொருக்கா, ஒரு 5 நாள் விட்டோ 10 நாள் விட்டு இன்னொருக்கா, அப்படி 10 தடவை நீங்க திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா அந்த அந்த ஏன்னா கடைசியா இருக்கிற 3 வருஷம் தான் திருப்பி அந்த பட்டனை மாத்தி வர்றதுக்கான வாய்ப்பு கூட. ஆனா அதுக்கு முதல் இருக்க பாஸ் பேப்பரை நீங்க குறைஞ்சது 3 தடவை செஞ்சிருக்கணும். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா மீடுரன் பல்கோடி தந்திருக்காங்க. ரைட். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பாலிகன். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரீட்சையில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பரீட்சையில் மாணவர் கூட்டம் ஒன்று பெற்ற புள்ளிகளை கொண்டு வரையப்பட்ட மீடுரன் பல்கோணியும் பூரணமற்ற கூட்டமாக்கிய மீடுரன் அட்டவணையும் கீழே தரப்பட்டுள்ளது. இவ்வட்டவணைகள் இவ்வட்டவணையில் ஆயிடை 10 தொடக்கம் 20 இதனால் 10 அல்லது அதிலும் கூடியதும் 20 அல்லது 20க்கு குறைந்ததும் காட்டப்பட்டுள்ளது. ரைட். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்கு? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் பற்றிய ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பாலிகன் வந்து தந்திருக்கு. ஸோ இந்த பாலிகன்ல வந்து எங்களுக்கு அங்கால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டேபிளும் இருக்கு. ரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறதுல 10 to 20 என்றா அவங்க சொல்றாங்க ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 10, அதாவது 10 எடுக்கும் 10 கூடவாம இருக்கும் 20 எடுக்காது. ரெண்டாயிரம் லெஸ் தேன் 20 என்ற மாதிரி ஆயிடை இருக்கிற மாதிரி எல்லா ஆயிடையும் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட். புள்ளிகள் 10 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 60, 60 தொடக்கம் 70. சரி. இடையில நம்பர் அவர் வந்திருக்கிறார். 10 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 60, 60 தொடக்கம் 90.
நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களின் எண்ணிக்கை 20 டேஷ் 60 டேஷ் டேஷ் cumulative frequency திரள் முகங்கள் 20 டேஷ் 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 ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீடுடன் பல்கோணி தந்திருக்காங்க. அதாவது எங்களுக்கு வந்து என்னது ஹிஸ்டோகிராம் இல்லாம ரைட் வளையுறு வரைவு இல்லாம தனிய மீடுடன் பல்கோணி மட்டும் தந்திருக்காங்க. நம்ம வளையுறு வரைவும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எண்ணிக்கை, இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் புள்ளிகள் ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 10, 20, 30 தொடங்கி 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. நான் சொன்னான் வகுப்பாயிடைங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த வகுப்பாயிடையில குறைஞ்ச வகுப்பாயிடையின் இடைவெளியில முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு இது ஒன்று எடுத்து வைக்கணும் ரைட். இங்க 10ல முடியுது. ஆனா 10 தொடக்கம் 20 அந்த 10 கேப் இருக்கிற வகுப்பாயிடு தான் எங்களுக்கு வந்து குறைஞ்சது. ஆகவே 10க்கு முன்னுக்கு 0 மட்டும் எடுப்போம். அது மாதிரி 90 90க்கு பின்னுக்கு 90ல முடியுதுன்னா பின்னுக்கு வந்து ஒரு 10 எக்ஸ்ட்ராவா எடுத்து 100ல முடிப்போம் ரைட். மார்க்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10, 20, 30, 90 மட்டும் இருக்கு இங்க. பத்துக்கு 20க்கு இடையில இருக்கிறதுக்கு வந்து 20 மார்க்ஸ். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ். இது ரெண்டு கூடையில் உள்ள மிட் பாயிண்ட் 40. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 40. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 30, இவருக்கு 30. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 50க்கு 60க்கு இடையில பாத்தீங்கன்னா 70. 70. அறுபதுக்கும் 70ல இருந்து 90 மட்டும் 3 டாட் வருது. 60க்கும் இங்க வந்து 20ல இதுல ஒரு 20, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20. அடுத்தது வந்து இதோட முடியுது. ரொம்ப அங்காள எல்லாம் போயிடுச்சு. இங்க இருந்து இங்க ஒரு கோடு, 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 இப்படி வரப்போகுது உங்களோட ஃப்ரீக்வன்சி போலிகள் ரைட். இப்ப சொல்லுங்க, ஏற்கனவே தந்திருக்கிறதால எங்களுக்கு தெரியும் 10 தொடக்கம் 20 அதுல நடுவில் தானே நான் குறிப்போம் மீட்டர் பல்கோணி. அதாவது வந்து உண்மையிலேயே இப்படி வந்திருக்கும். இதுல வந்து இப்படி இப்படி ஒரு இது வந்து வந்திருக்கோம் ரைட். அது நடுப்பு புள்ளியில தான் நாங்க இதை குறிச்சிருப்போம் ரைட். வளைவுறு வரையம் வந்து இப்படி வந்திருக்கும். அது நடுப்புள்ள குறிச்சாலாம் இப்படி வந்தது மீட்டர் பல்கோணி ரைட். அதாவது வந்து ஹிஸ்டோகிராம் வந்து இப்படி குறிச்சிருப்போம். அதன்படிதான் அந்த மீட்டர் பல்கோணி வந்தது. அப்ப ஹிஸ்டோகிராம் இல்லாம இப்ப நாங்க பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும் இந்த 10க்கும் 20க்கும் இடையில் நடுப்பு வருமானத்துல இருக்கு இந்த புள்ளி என்றா இது எதுக்குரியது? 10 தொடக்கம் 20 இருக்கிற கிளாஸுக்குரியது. 10 தொடக்கம் 20 கிளாஸுக்குரியதுன்னா 10 தொடக்கம் 20 வகுப்பாயிடக்குரியது. 10 தொடக்கம் 20 வகுப்பாயிடக்கூடியது 20 பேர். 20 பேர் அப்ப 20 அப்ப கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதாவது வந்து திறன் முறை வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது அங்க முதலாவது ஃப்ரீக்வன்சிலே இருக்கு. ஆகவே 20 எங்களுக்கு தெரியும் ரைட். 20 தொடக்கம் 30 எத்தனை பேர் இருக்கு? 40. 40 பேர். அப்ப 20 தொடக்கம் 30 40 பேர்னா இங்க 40. ஆகவே திறன் முறை எவ்வளவு? 20 40 60. ரைட். இதுல 60 தந்திருக்காங்க. ஆனா இங்க எங்கள்ட்ட 30 தான் இருக்கு. இடைவெளிகள் வந்து 20 இடைவெளிகள் வந்து இங்க கேப் வந்து இங்க கிளாஸ் கேப் வந்து 20. அப்ப எங்களுக்கு 2 டொட் இருக்கு. இப்ப 2 டொட் இருக்குன்னா 2 டொட்டையும் ஒரு டொட்டுக்கு 30 அடுத்த டொட்டுக்கு 30 ஆகவே அந்த இடைவெளி இதுக்கு வந்து 60 ரைட். விளங்கி கொள்ளுதா? அதாவது வந்து
30 தொடக்கம் 50ன்றது ஒரு கிளாஸ், 30 தொடக்கம் 50ன்றது ஒரு வகுப்பாயிடும். இது 30க்கு 40க்கு இடையில ஒரு டொட் இருக்கு, 40க்கு 50க்கு இடையில ஒரு டொட் இருக்கு. 40க்கு 50க்கு இடையில இருக்குன்னா அது 30 தொடக்கம் 40க்கு இடையில இருக்குன்னா 30 தொடக்கம் 40 குறிக்கும். 40 தொடக்கம் 50 இடையில வந்து ஒரு டொட் இருந்துச்சுன்னா அந்த அது அந்த வகுப்பாயிட குறிக்கும். ஆனா இங்க வகுப்பாடு 2 இல்ல, தனியா எங்களுக்கு 2 வகுப்பாயிடைக்கும் சேர்த்து ஒரு பெரிய வகுப்பாயிடு தான் இருக்கு. ரைட்? அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய வகுப்பாயிடு தான் இருக்குண்டா இந்த பெரிய வகுப்பாயிடையில இருக்கிற மொத்த பெருமானங்களான்னு பார்ப்போம். அப்ப இந்த வகுப்பாயிடைக்கு 30, இந்த வகுப்பாயிடைக்கு 30, ஆக மொத்தம் 30 தொடக்கம் 50க்குரிய வகுப்பாயிடைக்கு வந்து எங்களுக்கு தெரியும் 60 இருக்கு. ரைட்? ஆகவே இங்க 60 என்ன கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன வருது? 60 40 கூட்டி 120. 120 வருது. ரைட். இனி அடுத்தது 50 தொடக்கம் 60ல அதுக்குரிய நடுவுக்குலாம் இருக்கு. அப்ப 50 தொடக்கம் 60ல வந்து 70 70. அப்ப எத்தனை பேர் போதீங்க? இதுக்குள்ள எத்தனை பேர்? 70. 70 பேர். அப்ப 70 என்ன செய்யணும்? 120 70 கூட்டினா 190. 190. ரைட். இனி பாருங்க 60 தொடக்கம் 90 மூன்று மூன்று மடங்கு கேப் இல்ல. நார்மலா இருக்கிற கேப் வந்து 10 30 கேப் வந்து இருக்கு. அப்ப பாருங்க 60ல ஒரு புள்ளி நடுவுல இருக்கு, 70க்கும் 80க்கும் இடையில ஒரு புள்ளி நடுவுல இருக்கு, 80க்கும் 90க்கும் இடையில ஒரு புள்ளி நடுவுல இருக்கு. ரைட். இந்த புள்ளி எவ்வளவு? 20. ஆகவே 3 புள்ளிகள் இருக்கு. அப்ப எவ்வளவு வரும் இதுல? 60. 60 பேர். ஒரு புள்ளிக்கு வந்து 20 20 20, ஆகவே 60. ஆகவே 190 60 எவ்வளவு? 250. 250. மீடுறன் பல்கோணிக்கு ஏற்ப அட்டவணையில் மாணவர் எண்ணிக்கை காட்டும் நிகழ்வின் உள்ள வெற்றிடங்கள் நிரப்புக. தரப்பட்ட மீடுறன் பல்கோணியின் மீது இப்புள்ளிகளுக்குரிய வளையத்தை வரைக. ரைட். வளைவு வரைய ஹிஸ்டோகிராமுக்கு வரைய சொல்லி சொல்றான். நம்ம ஹிஸ்டோகிராம் வரைய ஒன்று அப்படி வரும். நான் சொன்னாடி நடுப்புள்ளிலாம் ஹிஸ்டோகிராம் வருமாண்டா இப்படி வரும். இதுக்கு நடுப்புள்ளிலாம் வருமாண்டா இப்படி வரும். இதுக்கு அப்படி வரும், இப்படி வரும். ரைட். இதுக்கு இப்படி வரும், அடுத்ததுக்கு இப்படி வரும். சரியா? அப்ப ஹிஸ்டோகிராம் வந்து அப்படி வந்திருக்கு. இப்படி வருது. ரைட். அட்டவணையில் உள்ள திறன்முறை நிரலை பூர்ணப்படுத்துக. சரி. இம்மாணவர் கூடத்திலிருந்து எழுமாறாக தேர்ந்தெடுத்த ஒரு மாணவன் 50 அல்லது 50க்கு கூடுதலான புள்ளிகளை பெற்றவனாக இருப்பதற்கு நிகழ்வுகளை காணும். ரைட். 50 அல்லது 50ஓட கூடுதலா பெற்றுக்கொண்டு இங்க இருந்து மட்டும் இருக்கணும். எந்த கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் மட்டும் வரும், எந்த வகுப்பாடுல இருந்து இந்த வகுப்பாடு மட்டும் வரும். ரைட். இப்ப இதுக்கு முதல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது 10 தொடக்கம் 20 10 எடுக்குமா எடுக்காது? அவங்க தந்த கேள்வியின்படி 10 தொடக்கம் 20ல 10 எடுக்குமா இல்லையா? இல்ல. எடுக்காதா? எடுக்கும் சார். எடுக்கும். அதாவது 10 தொடக்கம் 20 10 10க்கு மேற்பட்டன்னு சொல்லியிருக்கு. ஆகவே 10 எடுக்கும். அப்ப 10 எடுக்கும் அல்லது 20 எடுக்காது. அப்ப இதுல வந்து உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? 50 அல்லது 50க்கு கூடினது. அப்ப 50 எடுக்கும் அல்ல அதோட கூடினது. அப்ப இங்க இருக்கிற 50 வருமோ? இல்ல. இல்ல, இங்க 50 எடுக்காது. இங்க வந்து அப்ப என்னென்ன கிளாஸ் வரும்? 50 to 60, 60 to 90. இதுக்கும் இதுவும் தான் வரும். ரைட். இப்போ வந்து கேள்வி என்னடா? நிகழ்தகவை கேட்டிருக்காங்க. ரைட். 50 to 60 எத்தனை பேர்? 70. 70 பேர். 60 to 90 எத்தனை பேர்? 60. 60 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 130.
இங்க கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில வந்து 250 வருது, 130 வந்து நிக்கும். 250. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃப்ரீக்வன்சி டேபிள்ல, அதாவது வந்து மீடுரன் அட்டவணையில வந்து எவ்வளவு டோட்டல் காணணும்டா திரள் மீறல்ல கடைசியா இருக்கிறது தான் அது என்ன மொத்தம். அப்ப திரள் மீறல்ல அதை நீங்க செக் பண்றதுக்காக சொன்னேன் நான் உங்களுக்கு முதல் இருக்கா. அதாவது திரள் மீறல்ல கடைசியா என்ன பெருமானம் இருக்குதோ அதுதான் மீடுரன் அட்டவணையில மொத்தம் கூட்டுத்தொகை மொத்தமா இருக்கு. ஆகவே 250 வருது. இப்ப வந்து கேட்டது பெர்சன்டேஜா சின்னமா நிகழ்தகவு. நிகழ்தகவுன்னா என்னது? மொத்தமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சியின் மேல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, ரைட்? அதாவது வந்து மாதிரி வழியின் மேல் சாம்பிள்ஸ் ஓவர் என்ன வரப்போகுது, சாம்பிள்ஸுக்கு மேல அந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வரப்போகுது. ஆக எவ்வளவு வரப்போகுது? 130 150 பட் நம்ம எவ்வளவு 13 20 25 எழுதிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதான் கடைசி கேள்வி. ஸோ இதை நீங்க வந்து செய்துட்டு வாங்க. தயவு செய்து பாஸ் பேப்பர் பார்க்க வேணாம், ஆன்சர் பார்க்க வேணாம். ஆன்சர் இருந்தாலும் ஆன்சர் பார்க்க வேணாம். ஆன்சர் இல்லாம நீங்க இவ்வளவு நாளும் படிச்சதை வச்சுக்கொண்டு கடைசி பாஸ் பேப்பர் என்ன மாதிரி செய்றீங்கன்னு பார்ப்போம். நாங்க அடுத்த கிளாஸ்ல புது பாடம் தொடங்கிக்கல இதை செய்து முடிச்சுட்டு போவோம். நீங்க எனக்கு இதை செய்து எனக்கு அனுப்புங்க, ரைட்? இதை நீங்க
ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா செய்து எனக்கு அனுப்புங்க. தயவு செய்து அனுப்ப சொன்னா அனுப்புங்க. சொல்றதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க செய்யறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். அது பிழை வந்தாலும் பரவாயில்ல, சரி வந்தாலும் பரவாயில்ல. நீங்க நான் சொல்றதை வந்து நீங்க செய்து அனுப்பினீங்கன்னா என்ன செய்யறது, என்னது உங்களுக்கு வந்து நீங்க என்ன இதுல இருக்கீங்கன்றத எல்லாம் பாக்குறது எனக்கு இது இல்ல. நீங்க வந்து உங்களோட இதை வந்து உயர்த்தி கொள்ளலாம், ரைட்? அப்ப நீங்க வந்து தயவு செய்து சொல்றதை செய்யுங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை தான் கடைசி கேள்வி. எவ்வளவு காலம் செய்து பாஸ் பேப்பர் கேள்விகள் தியரிகள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இந்த கேள்வி நீங்க எப்படி செய்றீங்கன்னு செய்து எனக்கு நீங்க அனுப்புங்க அடுத்த கிளாஸுக்கு முதல். அதாவது வந்து இன்றைக்கு இடையிலேயே நீங்க எனக்கு அனுப்புங்க. ரைட் சொல்லி இன்றைக்கு நைட் கிளாஸ் நடக்க வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா இன்றைக்கு இரவு இடையிலேயே இந்த கேள்வியை செய்து எனக்கு அனுப்புங்க. என்னுடைய தான் கடைசி கேள்வி. இதை நீங்களா ட்ரை பண்ணுங்க. நான் வந்து அடுத்த கிளாஸ்ல இதை செய்து விடுவேன். ஓகே, கேள்வி இல்லாதாக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ் பேப்பர் இல்லாத தயவு செய்து பாஸ் பேப்பர்ல இப்ப உங்களுக்கு பாஸ் பேப்பர் புத்தகம் மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா ஆன்சர்ஸ் இருக்கும், அதை பார்க்காது, பார்க்காம செய்யுங்க. விடையோ சரியோ நீங்களா யோசிச்சு செய்யுங்க. இப்ப செய்யல ஆன்சர் வரையிலையா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி செய்யுங்க, திருப்பி ஆன்சர் வரையிலையா திருப்பி செய்யுங்க. அப்படி கேள்வியை திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது எப்பயுமே மறக்காது. நீங்க உடனே ஆன்சர் தெரியல உடனே பாஸ் பேப்பர் புத்தகத்துல ஆன்சரை பாத்தீங்கன்னா அது உடனே மறந்து. நான் மிச்சத்தை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நிகழ்தகவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரொபபிலிட்டி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முதல்ல இந்த கேள்வி செய்துட்டு தான் நிகழ்தகவுக்கு போகப்படும். அப்ப அதுக்கிடையில நீங்க இதை செய்து எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. ஹேவ் நைஸ் டே.